விதி 12 நாள் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் டொனால்டு ட்ரம்ப் இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை 2 அறிவிப்புகளிலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது என்று இரு நாடுகளுக்கும் வேண்டுகோளும் மற்றும் வலியுறுத்தலும் விதிக்கும் வகையில் அந்த 2 அறிவிப்புகளும் வெளியாகி இருந்தன. இந்த சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்து ஈரான் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுமே மீண்டும் மீண்டும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்பொழுது புதிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திடீர் திருப்பமாக அவர் கடும் அதிருப்தியுடன் 2 நாடுகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலேயே போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுகிறார்கள் என்று டொனால்டு ட்ரம்ப் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். இன்று காலையுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதாக உலகம் முழுவதும் செய்திகள் பரவிய நிலையில் இரு நாடுகளும் இன்னும் தாக்குதலை நிறுத்தவில்லை, ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியாமல் இரு நாடுகளும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போது புதிதாக வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் உத்தரவை 2 நாடுகளும் மீறிவிட்டனவா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அந்த தானியங்கி ஏவுகணைகளால் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகும் அங்கு ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தனர். இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் தாங்களும் தாக்குதலை நிறுத்தி விடுவோம் என்றும் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானதற்கு பின்னர் புதிதாக இந்த தாக்குதலையும் தொடங்கவில்லை என்று ஈரான் தரப்பிலும் இஸ்ரேல் தரப்பிலும் தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டே இருந்தன. இதில் ஈரான் நாட்டின் அரசு தொலைக்காட்சியிலும் போர் நிறுத்த அமலுக்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் மேற்காசிய நாடுகளில் பல்வேறு வான்வழி மையங்கள் அங்கு மூடப்பட்டிருந்த அந்த வான்வழிகள் மீண்டும் திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. கத்தார், சிரியா மற்றும் ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் ஈரான் தாக்குதலை திடீரென அமெரிக்க படைத்தளங்களின் மீது தாக்குதலை நடத்தியதால் மேற்காசியா முழுவதும் அங்கு ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கான அந்த மேற்காசிய விமான போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது மீண்டும் அந்த விமான போக்குவரத்து தொடங்கி இயல்பு நிலை படிப்படியாக திரும்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போது டொனால்டு டிரம்பின் இந்த அறிவிப்பால் புதிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. போர் நிறுத்தப்பட்டதா அல்லது போர் நடந்து கொண்டிருக்கிறதா என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் விமான போக்குவரத்து மற்றும் பல்வேறு வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகளை தொடரலாமா கூடாதா என்ற குழப்பம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இப்போதைய அறிவிப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் 2 நாடுகளும் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டொனால்டு டிரம்பே இப்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் அடுத்து என்ன என்ற குழப்பம் அந்த ஈரான் இஸ்ரேல் போரில் மீண்டும் நீடிக்கிறது.